கணவன் என்ன சொல்றானோ மனைவி கேட்பாங்க, மனைவி சொல்றத கணவன் கேட்பான், 2 பேரும் சொல்றத பிள்ளைங்க கேட்கணும். அப்படித்தான் சிறு தொண்டர் வாழ்ந்து வந்தார் எங்க செங்காட்டங்குடியில. அடுத்த வாரம் குரு பூஜை, அடுத்த வாரம் இதே மத்தியான நேரம், சித்திரை மாசம், பரணி நட்சத்திரம். அவர் தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடுவார். அன்னைக்குன்னு யாரையும் காணோம். இன்னைக்கு யாரும் இல்லை. அந்த ஊருக்கு போனா யாருமே இருக்க மாட்டாங்க. அன்னைக்குன்னு ஒரு சிவனடியார் வந்தார். அந்த அடியார் நம்மள மாதிரி அடியார் இல்ல. மண்டை ஓடு மாலை, சடாமுடி, தோல்ல சூலாயுதம், கருப்பு கலர்ல துணி, காலில் சலங்க, மர பாதரட்ச, கையில திருவோடு, கமண்டலம், தண்டம், கருப்பு கயிறுல பூணூல், அப்படியே கண்ணில் அப்படியே கோபம் தெரிக்கிற கண்ணு, பல்லெல்லாம் கார, ஆள் அப்படியே 10 அடி உயரம் வந்து நிற்கிறார். எங்க செங்காட்டங்குடிக்கு. தபதி பிச்சாந்தேகி அப்படின்னு மண்டவோட காமிக்கிறார். சோறு இருந்தா போடும். சிறுத்தொண்டருடைய மனைவி, சுவாமி உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னா, வெண்காட்டு நங்கை. பெண்கள் இருக்க வீட்டில் நான் வரமாட்டேன். ஓ, அங்க தெரியுது பார் அந்த கோயில், ஆத்தி மரம். அந்த மரத்துக்கடியே உட்கார்ந்துருக்கிறேன். உன் கணவனை வர சொல் ஓ அப்படிங்கிறான். யார் வந்தவ? காபாலி. வந்த காபாலியை சிவபெருமான் அப்படி வந்திருக்கிறார் வேஷத்துல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் நடந்த அற்புதம் இது. எங்க இத்தாலியிலேயோ ஜெர்மனிலேயோ நடக்கல அற்புதம். நம்ம ஊர் பக்கத்தில் நடந்தது, கும்பகோணம் பக்கத்தில் நடந்த அற்புதம். சிறுத்தொண்டர் போறார். சுவாமி எங்க வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுங்க சுவாமி, அன்னம்பாளிப்பு செய்யுங்க சுவாமி. எம்மை உன்னால் இனிது ஊட்ட முடியாது அப்பனே, எனக்கு உனக்கு சாப்பாடு போட முடியாதுடா. போ போ போ. சுவாமி நான் ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடலன்னா என் உயிரை விட தவிர வேற ஒண்ணுமே. என்னுடைய கொள்கை ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சோறு போடணும் சுவாமி. இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து நீங்க அருமையான சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், வடை எல்லாம். நான் என்ன சாம்பார் ரசமும் சாப்பிடுவேனா? நான் சாப்பிடுவதெல்லாம் வேற. சாமி வேற என்ன வேணும்? உடுப்பி ஹோட்டல் சாப்பாடா, அன்னபூர்ணா சாப்பாடா, ஹோட்டல் சரவணபவன் சாப்பாடா, முனியாண்டி விலாசா, என்ன வேணும்? அதெல்லாம் இல்லை. நான் சாப்பிட்றது எப்போ தெரியுமா? 6 மாதம் ஒரு தடவை சாப்பிடுவேன். 6 மாதம் சாப்பிடுவேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன். அடுத்த 6 மாதம், அப்ப ஆண்டுக்கு 2 தடவை சாப்பிடுவேன். இன்னைக்கு சாப்பிட வேண்டிய நாள் இன்னைக்கு வந்திருக்குது. உன்னால சாப்பாடு போட முடியாது சிறுத்தொண்டா.